ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் டு டாப் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்டைல் பீஜியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்தியன் ஃபேன்டைல் பீஜியன். ஸோ இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இங்கே ஒரு இமேஜஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அந்த இமேஜஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இந்தியன் ஃபேன்டைல் பீஜியன் வந்து நம்ம வீட்டில் அழகுக்காக வளர்த்துறது. ஸோ பெரிய பெரிய அரசபையில் நிறைய பெரிய பெரிய வீடுகள்லையும் வந்து இது வந்து அழகுக்காக வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் காமனாக அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லா வீட்லேயும் வந்து ஒரு நல்ல பெட்டாக வந்து வளர்த்துறாங்க. இது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு பெட்டு. பட் வந்து இன்டோர் பெட் கிடையாது, அவுட்டோர் பெட். பிகாஸ் வந்து இதுக்கு நிறைய ரெக்கையெல்லாம் வந்து குட்டி குட்டி ரெக்கையெல்லாம் வந்து விழுக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீத்திங் சம்டைம் அந்த குட்டி குட்டி ரெக்கை மூக்குக்குள்ளே போகிறனால ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. பட் ஆனால் இது வந்து அவுட்டோர் பெட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 5 to 6 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து இது வந்து நல்லபடியாக இருக்கும். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ இதோட ப்ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்லேருந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு பேர்ட் சிக் வந்ததுக்கப்புறம் 6 மந்த்ஸில் இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் லே பண்ணும். அந்த எக் லே பண்ணி 18 நாள் கழித்து குஞ்சு பறிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து மோஸ்ட்டாக 3 முட்டை இல்லை 2 முட்டை வந்து வைக்கும். அந்த 2 முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் 95% வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனான ஒரு பேர்டு. ஸோ இந்த பேர்டை வந்து நம்ம போர்ட்டிக்கோல வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சைனா கேஜ் மாதிரி ஒன்று 2 கேஜ் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு அதில் ஒரு ட்ரே முட்டை வைக்கிறதுக்காக ஒரு 1 ட்ரே செட் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த நிற்கிறதுக்காகவும் இது ஃபீடிங்காகவும் குட்டி குட்டி ட்ரேஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ 2 எல்லாமே ஃபுல்லாகவே 2 இருக்கிற மாதிரியான கேஜஸ் வந்து இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த புறா பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே விட்டு உங்களுக்கு நிறையா கார்டனில் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே விட்டுட்டு கூண்டுக்குள்ளே காலையில் வெளியே விட்டுட்டு ஒரு டப் மாதிரி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்சம் அதை தீனியெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் டப்பில் வெளியெல்லாம் மேய்ஞ்சிட்டு காம்பவுண்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு அதில் வந்து அது கேஜஸ்குள்ளே போய்க்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப தூரம்லாம் பறந்தெல்லாம் போகாது. மித்த புறா மாதிரி பறந்தெல்லாம் போகாது. கொஞ்சம் அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பறந்து போகும். பிகாஸ் அதோட வாலோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இதனால் அதிக தூரம் பறக்க முடியாது. பட் ஆனால் ஒரு ரவுண்டு போயெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு. மேலையெல்லாம் போய் என்னோட புறா ஒரு ரவுண்டெல்லாம் அடிச்சிருக்கு. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸும் வந்து பறந்துட்டு வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப அஃபெக்ஷனாக பழகக்கூடியது தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக இந்த பேர்டை வாங்குறீங்க அப்படின்னா இதோட அந்த ஃபீமேல் பேர்டு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வாங்குவீங்களா. ஸோ பெண் புறாவோட இந்த 3 ரெக்கையை மட்டும் விட்டுட்டு இந்த மித்த ரெக்கையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ மேலுக்கு நீங்கள் கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் மேல் வந்து இந்த ஃபீமேல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேயும் அது வந்து எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் பறந்து போகாது. ஸோ ஃபீமேல் மட்டும் நீங்கள் கேஜ்குள்ளே எடுத்து விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேல் வந்து அப்படியே அங்கங்கே பறந்துட்டு அந்த கேஜ்குள்ளே வந்து அதுவே போயிடும். ஸோ இன்னொன்று வந்து மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட தலை இருக்குல்ல, இந்த தலை இப்படி இந்த 2 விரலுக்கு இடையில வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ மேல்னா அப்படி டக்குன்னு எந்திரிக்கும். ஃபீமேல் பேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்காது. ஆக்சுவலாக மேல் பேர்டு நான் அந்த 2 விரல் பிடிச்சிருக்கனால இதனால எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா பறந்து போயிடும். அதனால நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்குபேஷனில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 18 நாள் அடை உட்காருன்னு சொல்லியிருந்தேன். மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து அடை உட்காரும். மேல் பகலில் ஃபுல்லாக அடக்காத்துச்சு அப்படின்னா ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் ஃபுல்லாக அடக்காக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதோட இன்குபேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேல் ஃபீமேல் ரெண்டுமே அதோட ஒரு எல்லோ கலரில் லிக்விட் மாதிரி செக்ரேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஃபீடு கொடுக்குறோமோ அந்த ஃபீடை வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அப்படியே வந்து சிக்ஸுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஃபீட் பண்ணி ரொம்ப நல்லா பார்த்துக்கும். திருப்பி ஒரு முட்டை வச்சு அடுத்த சிக்ஸ் பறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 21 டேஸ் கழிச்சு அடுத்த சிக்ஸ் வந்து இது பறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் முட்டை வச்சுட்டு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிக்ஸ் பறிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புறா வீட்டில் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேன்யூர் இருக்குல்ல, இது போகிற அந்த உரம்லாம் இருக்குல்ல, ஸோ கழிவுகள் அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப செடி விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்துல புறா வந்து அந்த உரத்துக்காகவே வந்து புறா வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த உரத்தை திருடுறதுக்காக வருவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புறாவை வந்து வீட்டில் வளர்த்தக்கூடாது, அந்த புறா கத்துற இடத்துக்கு வந்து போகக்கூடாது, அதோட டாய்லெட்னால ரொம்ப ஆபத்து, ஹியூமன் பீங்ஸ் எல்லாம் ரொம்ப டிசீஸ் வரும், அந்த மாதிரிலாம் நிறைய மித்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பொய் தான். அதெல்லாமே வந்து அந்த உரத்தை வந்து இந்த திருடுறாங்களா அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக சொன்னது அப்படின்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கு. 1960ஸ்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எதனால் அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி இது இன்டோர் பெட் கிடையாது, அவுட்டோர் பெட்டு தான். ஸோ இன்டோரில் நான் ஏன் ரெக்க வேண்டாம் சஜஸ்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து குட்டி குட்டி ரெக்கையெல்லாம் வந்து நான் ஒரு சீசன் இப்போ நம்ம
நார்மலாக பார்த்தீங்கன்னா இயர்லி 4 சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நமக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த சீசன்ஸ் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து குட்டி குட்டி ரெக்கை, இதோட உடம்புல இருக்க ரெக்கையெல்லாம் வந்து விழுந்துட்டு அடுத்த புது ரெக்கை வந்து வளரும். ஸோ அந்த புது ரெக்கை வளரும் போது அந்த குட்டி குட்டி ரெக்கையெல்லாம் வந்து மேபி நம்ம சுவாசிக்கும் போது நம்ம மூக்குக்குள்ளே போகிறது அந்த மாதிரிலாம் கூட சம்டைம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு ரூமில் வச்சு நான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அப்படி நான் ஃபீல் பண்ணினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டெரஸ்லேயே வந்து ஒரு கார்னரில் வந்து வைக்க ஆரம்பிச்சு டெய்லியுமே வந்து அந்த குட்டி குட்டி ரெக்கையில ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் டெய்லி க்ளீனாக வாஷ் பண்ணுறதுனால இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த டிசீஸுமே வரதே இல்லை. அப்படி நீங்கள் கூண்டை க்ளீனாக வச்சுக்கலாம், இந்த எச்சம்லாம் அங்கேயே இருக்குது, மந்த்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ரக்கையில் ஃபுல்லாகவே பிளாக்காக குட்டி குட்டியாக ஒரு பெயின் மாதிரி ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு அம்மை போடுற நோய் வரும், நிறைய தலை சுத்துற நோய், நிறைய ரத்த கழிச்சல், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து இதுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ கூண்டு டெய்லி க்ளீன் பண்ணுங்கள். கொடுக்குற ஃபுட்டை வந்து ப்ராப்பராக க்ளீனான ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா எந்த டிசீஸுமே வராது. ஸோ பேசிக்காக அம்மை போட்டுருச்சு அப்படின்னா துஜான்னு சொல்லி ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது. அந்த ஆயில்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக அந்த அம்மை இருக்கிறதெல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுக்குன்னு இல்லை எந்த பெட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே அது வந்து ஹோமியோபதிக் மெடிசன் துஜா ஹோமியோபதிக் மெடிக்கல் சென்டரில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி அந்த அம்மை போடுற இடத்துல இப்படி டாட் டாட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து ஃபுல்லாகவே கீழே விழுந்துடும், அம்மையில் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் பூட்டெக்ஸ் வந்து நீங்கள் சிக்ஸ் பிறந்தோடனே பூட்டெக்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பூச்சியும் இந்த அம்மை வர்றது எல்லாமே வந்து அப்பவும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேப்பிலை மஞ்சள், ஸோ இயற்கையாக போனோம் அப்படின்னா நீங்கள் வேப்பிலை மஞ்சள் கொடுக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ரொம்ப லேட் ஆகும். வேப்பிலை மஞ்சள் சின்ன வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ளே சிக்ஸ் வந்து சில சிக்ஸ் வந்து இறந்து போகும். ஸோ துஜா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஸோ துஜா யூஸ் பண்ணி கூட நீங்கள் நீட்டாக வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டப்பில் தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே மார்னிங் வந்து குளிச்சுக்கும். ஸோ கேஜில் நீங்கள் வளர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு க்ளோஸ்டு என்வாயன்மெண்ட் மாதிரி கொஞ்சம் பெரிய கூண்டு மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கார்டனில். ஸோ அதுக்குள்ளே தூக்கி அந்த டப்பில் தண்ணி வச்சு ஒரு 11 மணிக்கு அந்த வெயில் வர டைம்லாம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே நல்ல ரக்கையெல்லாம் தேய்ச்சி இந்த காக்கால எப்படி குளிக்கும் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து சூப்பராகவே குளிச்சு ரொம்ப நீட்டாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ளீனாக வந்து அதோட உடம்பு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபீட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட ஃபீடு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எல்லா டைப் ஆஃப் கிரெயின்ஸும் கொடுக்கலாம். கோழி அதெல்லாம் திங்கிற மாதிரி எல்லா டைப் ஆஃப் கிரெயின்ஸும் கொடுக்கலாம். ஸோ பெல்லட்ஸ் கொடுக்கலாம். ஸோ பெல்லட்ஸும் வந்து நீங்கள் அந்த புறாக்குன்னு தனியாக பெல்லட்ஸ் வருது, அந்த மாதிரியான பெல்லட்லாம் வந்து நீங்கள் இது கொடுக்கலாம். அது வந்து ரொம்பவே சூப்பராக சாப்பிடும் இந்த பெல்லட்ஸை. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் சாப்பிட கஷ்டப்படும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அது வந்து நல்லா எல்லா கிரெயின்ஸுமே அரைச்சி மினரல் மிக்சர்லாம் சேர்ந்தே கலந்தே வருது பெல்லட்டு. ஸோ கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட சேனல்லே வந்து நான் போட்டிருப்பேன், பாலன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி நான் உக்கடத்தில் ஒரு ஷாப் போட்டிருக்கேன். அங்கே வந்து உங்களுக்கு அந்த பெல்லட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஒரு கேஜி வந்து 40 rupees அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். வெறும் நீங்கள் ரேஷன் ரைஸோ இல்லை மித்த கோதுமை எல்லாமே வந்து அதில் கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கோங்க. அது மட்டுமே தனியாக கொடுக்காதீங்க. க்ரோத்தே இருக்காது, இந்த டெய்ல் கவுண்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பெல்லட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா பேர்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு டிவார்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. ஸோ இதோட டிவார்மிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 months ஒன்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் டிவார்மிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவை சிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டிவார்மிங் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். பண்ணினீங்க அப்படின்னா பேர்டோட க்ரோத் நல்லாயிருக்கும். இது வயிற்றுக்குள்ளே ஏதோ புழுவெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து வெளியே போயிடும். ஸோ டிவார்மிங் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இதோட கேஜ் செட்டப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட கேஜ் வந்து 2x2 அப்படிங்கிற ஒரு சைஸில் வந்து இருக்கணும். ஸோ எல்லாமே ஹைட் 2 அடி இருக்கணும். ஹைட்டு லென்த்து வித் எல்லாமே வந்து 2 அடி 2 அடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக சைனா கேஜஸ்லாம் அந்த டைப்பில் விற்கிறாங்க. ஒரு 1000 rupees அந்த ரேஞ்சிலே இருக்கும்னு நினைக்கிறேன் சைனா கேஜஸ்லாம், நான் வாங்கினதில்லை. ஸோ அந்த மாதிரி கேஜஸ் வாங்கிட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்ஸ் வந்து நீங்கள் எப்போ தனியாக உங்கள் மதர்கிட்ட இருந்து எப்போ பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிக்ஸ் வந்து ஒன்ஸ் சிக்ஸ் வலி வந்துருச்சுல, வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 21-30 days பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் அப்படியே ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் தனியாக எடுத்து வேறு கேஜில் வச்சுக்கலாம். ஸோ அது திருப்பி ப்ரீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து குறைந்து 6 months ஆயிரும். ஸோ அந்த சிக்ஸ் வந்து திருப்பி 6 monthsல அது வந்து திருப்பி ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க அம்மா வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தட்டி வந்து சிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து ஒரு பேர் தான் வாங்கினேன், ஒரு 2 பேர் வாங்கினேன். ஸோ அதுலேருந்து இப்போ நிறைய சிக்ஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் சிக்ஸ் எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, இறந்து போகிறதெல்லாம் எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அடவுக்கார டைம் இடி இடிச்சிச்சுன்னா அந்த முட்டை ரெண்டுமே ஃபால்ட் ஆயிரும். அந்த முட்டை கரெக்டாக சிக்ஸ் வர டைம் இடி இடித்தாலுமே அந்த சிக் வந்து இறந்து போயிடுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி இந்த தடவை 2 தடவை கரெக்டாக இடி இடிச்சு சிக்ஸ் ரெண்டுமே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி இடி இடிச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனில் இறந்துருச்சு. ஸோ நான் புறா வளர்த்துறவங்க கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க ஸோ இடி இடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி இறந்துடும், சில அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து தாங்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு மார்ட்டாலிட்டி இருக்கத்தான் செய்யுது.
மற்றபடி இது ரெகுலராக உங்களுக்கு சிக்ஸ் பறிச்சுட்டே இருக்கும். இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஃபீடு கொடுத்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. நல்லா அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து நம்ம டெய்லி க்ளீனாக ஒரு பவுலில் மோஸ்ட்டாக ஒரு மண் சட்டி இருக்குல்ல அதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அது எப்பவுமே வந்து கூலிங்காகவே இருக்கும், ரொம்ப தூய்மையாகவும் வச்சுருக்கும். ஸோ அதில் நீங்கள் தண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி காலையில் சாயங்காலம் 2 நேரமே தண்ணி மாற்றுங்க. குடிக்கிறதுக்கு மோஸ்ட்டாக நல்ல தண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா போர் தண்ணி மோஸ்ட்டாக வேண்டாம், நல்ல தண்ணியே கொடுங்க. நல்ல தண்ணி நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதுவே கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஹெல்த்தும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிகாஸ் இந்த கண்டாமினேட்டட் வாட்டர்லாம் கொடுத்துட்டீங்க, வேறு ஏதாவது தண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேபி சேராமல் போக சான்சஸ் இருக்குது. பேர்டு தானே, இது சின்ன உடம்பு தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து இதுக்கு வந்து டிசீஸ்லாம் வந்து அட்டாக் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால நீங்கள் வந்து இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் கொடுக்காம நல்ல வாட்டர் நீங்கள் என்ன குடிக்கிறீங்களோ அந்த வாட்டர் அந்த வாட்டர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அவைலபிளாக இல்லைன்னா நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு என்ன கொடுக்கணும்னா கடல் நுரை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கடல் நுரை ஆல்ரெடி நம்ம லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ கடல் நுரையும் வந்து இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சு அதோட ஃபுட்டில் லைட்டாக கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பேர்டோட போன் கால்சியம் வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய கால்சியம் அதுக்கு கர்ட்டில் ஃபிஷ் போன் கூட சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ் போனை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா முட்டையும் வந்து ஸ்ட்ராங்காக போடும். அதே மாதிரி உங்களுக்கு சிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியான சிக்ஸ் வந்து கிடைக்கும். நல்லா போன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கக்கூடிய சிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டே டு டே வந்து நிறைய பெட்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக ஏதாவது பெட்ஸ்னா அதை வந்து லேர்ன் பண்ணிட்டு நல்லா அது ஒரு தடவை வளர்த்தி பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு 3-4 இயர்ஸ் வளர்த்திட்டு இருக்கனால ஸோ அவங்கள பற்றி சொல்கிறேன். ஸோ இதோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேர் வந்து 2500 போயிட்டு இருக்கு ஒரு அடல்ட் பேர். ஸோ நீங்கள் வந்து நியரஸ்ட் பெட் ஷாப்பில் விற்கலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக் மூலியமாக கூட நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் ஆகக்கூடிய பெட்டாகவும் இது இருக்கும். ஸோ தான் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் நான் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அந்த மாதிரியான நிறையா விஷயங்களெல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த பேர்டுக்கு வந்து இப்போ கூண்டுக்குள்ளே போன அதோட ஃபீமேல் பேர்டை பார்த்துருச்சு போல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.